நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்னா, ரிலையன்ஸும் ஏர்டெலும் சேர்ந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த 2024 பிறந்த உடனே அது என்னன்னா, அன்லிமிட்டெட் 5G டேட்டாவை நாங்கள் நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இவ்வளோ நாளும் 4G விலையில் இந்த அன்லிமிட்டெட் 5G டேட்டாவை பயன்படுத்திருந்தீங்கள, அதை வந்து இனி பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்போ இருந்து அப்படிங்கிறத இந்த ரெண்டு நிறுவனமும் தெரிவிக்கல. ஆனால் இந்த ஜியோ இருக்காங்கல்ல, இவங்க வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து எவ்வளவு வாங்குறாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 90,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஏர்டெல் 45,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. வோடாஃபோன் 20,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்க ஃப்ரீயாவா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு காசை ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா உங்கள்கிட்ட பல ஆயிரம் கோடிகளை கறக்கிறதுக்கு தானே. சரி, எனிவே ஜியோ இப்படி தான் உள்ள நுழைஞ்சாங்க. ஃப்ரீ அப்படிங்கிற பேர்ல உள்ள நுழைஞ்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபரை வந்து இணைச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ அப்படியே மெல்ல 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 தூக்கிட்டு அதுக்கப்புறம் முறையான விலையில இந்த ப்ரீபெய்ட் பிளான் எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. இப்போ ஹையஸ்ட் பிளானா ஜியோ வந்து 4,498 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. சரிங்களா? அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஸோ அன்லிமிட்டெட் 5G டேட்டாவை ஏன் நிறுத்த போறாங்க, காரணம் என்ன அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்காங்கல்ல, அதுக்கு வந்து ப்ராஃபிட் பார்க்க வேண்டாமா? சரி, இப்போ ஏர்டெல்லும் ஜியோவும் இந்த மாதிரி 4G விலையில 5G கொடுத்துக்கிட்டு தான். அப்புறம் இந்த வோடாஃபோன் என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். வோடாஃபோன் சைடில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க எப்பண்டா இதை நிறுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான டைம் 2024 இவங்க அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் நிறுத்த போறோன்ட்டு. இவங்க ஜாலி. ஏன்னா வோடாஃபோனுக்கு நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய கடனே நிறைய இருக்கு. ஸோ எப்படி அவங்க இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க? ஸோ இவங்க அறிவிச்ச உடனே இவங்க உஷார் ஆயிட்டாங்க. ஸோ 3 வருஷம் சேர்ந்து களத்தில் நின்று அடிக்க போறாங்க. ஆனால் இடையில வந்து இந்த ஏர்டெல்லோட சிஓ இருக்கார்ல, இந்த மிட்டல், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வோடாஃபோன் நீ தேரவே தேராது அப்படிங்கிற மறைமுகமாக தெரிவிச்சிருக்காரு. அது என்னமோ, அதை விடுங்க. அப்புறம் இந்த அன்லிமிட்டெட் 5G டேட்டாவை நிறுத்த போறாங்க, முடிவாயிடுச்சு. அது எப்போங்கிறது தெரியல. அநேகமாக 2024 மிட்ல இருக்கும், அது ஒரு நடுப்பகுதியில் இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா எவ்வளவு விலையில அவங்க அதிகரிக்கிறாங்கன்னா 5% இருந்து 10% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்றாங்க இந்த அன்லிமிட்டெட் 5G டேட்டாவை. எஸ் கைஸ், பெரிய ஆபத்துல நமக்கு. சரி, எனிவே கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த 4G பிளான்லேயே இந்த அன்லிமிட்டெட் 5G டேட்டாவை பயன்படுத்தலாம் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு தனியா பே பண்ணி நம்ம முறையா காசு கட்டி பயன்படுத்தணும். ஸோ இந்த சின்ன மெசேஜை உங்களுக்காக தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காம இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்க வழக்கம் போல நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா ஒன்றும் வேண்டாம், கீழே நிறைய பட்டன்லாம் இருக்குல்ல, அதுல பிடிச்சது எல்லாத்தையும் தட்டி விட்டுருக்காங்க. மறக்காம கீழே கமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே நிறைய கருத்துக்களை பதிவிடுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.